प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராதா துங்க பயோதர சாது பரீரம்பலோலு பத்மானம் ஆராதயே பவல்தம் பவன புராதீச சமய சகலகதானே. ராதையனுடைய ஒரு பக்தி பாவத்தோட அவளோடு இணைந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய உயர்ந்த மூர்த்தியான ஒன்ன நான் தியானம் பண்றேன்னு ராதையனுடைய அறிமுகத்தோட நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். கூடவே தன்னுடைய பிரார்த்தனையான வியாதியை நீக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தசகத்துக்கும் கடைசியில சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை இங்க ஆராதயே பவந்தமோ பவன புராதீச சமய சகல கதானே. அப்படிப்பட்ட ராதா சமேதனான ஒன்ன நான் சரணாகதி பண்றேன் நாராம். அப்ப இந்த ஸ்லோகத்துல சில பகுதிகளில் நம்ம தெரிஞ்சின்ற தத்துவம், ராதை பிருந்தாவனத்துல கண்ணனோடு ஐக்கியமாகிய விதம் எல்லாத்த விட கோதை ராதை மீரா இவர்களும் மூன்று பேரும் பக்தைகளாக கண்ணனிடத்திலேயே ஐக்கியமாகி அவனையே தியானம் செய்து கொண்டிருந்த பிரேம பக்தியினுடைய ஒரு பிரபாவங்கள். அதனால தான் ஒவ்வொருவருக்கும் இரண்டே இரண்டு எழுத்துல திருநாமங்கள் ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, கோதான்ற பேர்ல இருக்கக்கூடிய கோவை எடுத்து ராதான்ற பேர்ல இருக்கிற தால சேர்த்தா ராதா தான். ராலேந்து கோதாவும் கோதாலேந்து ராதாவும் ஒத்தருக்கொத்தர் ஐக்கியமானவர்கள். அதுபோல மீரால இருக்கக்கூடிய ராவ எடுத்துன்னு தா அந்த வார்த்தையோட சேர்ந்தா மற்ற இரண்டு கோபியர்களுடைய உயர்ந்த பிரபாவங்களும் வந்துடும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கோதை ராதை மீரா மூணு பேருமே பிரேம பக்தியினால பரம சுலபமாக கண்ணனை அடைஞ்சு அவர்களோட ஐக்கியமாகி அது போன்ற ஒரு மனோபாவத்துல கண்ணனை தியானம் பண்ணால் நாம எந்த விதமான ஒரு யாகமோ தவமோ அஷ்டாங்க யோகங்களோ இல்லாம அவனை நம்ம அடைய முடியும்னு வழி காமிச்சதுனால தான் பட்டத்திற்கு இந்த ஸ்லோகத்துல இவ்வளவு உணர்ச்சி பூர்வம். அப்படி ராதா சமேத கண்ணனான குருவாயூரப்பா உன்னை மனசால தியானம் பண்ணி நான் ஆராதிக்கிறேன். ராதையோடு சேர்ந்தாலே நீ ஆனந்தத்தை கொடுக்கிறவன்னு எனக்கு தெரியும். அதனால வழக்கம் போல இந்த தசகத்தை முடிக்கச்சே உனக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய வியாதியும் நீக்கி நீ எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு 66வது தசகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், ராதையில் கைகள் பற்றி இன்பத்தை அளிக்க நீயும் பராபவமடைந்து தேவென்றாய் பரமனே முல்தல் தம்மை தராதலத்தில் உள்ள பேர்கள் தாமுணர்த்தன்மை தன்றால் தாபத்தை தணிக்க உன்னை கண்ணா தனையனே வணங்குகின்றேன் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி கோபிகைகள் ராதையனுடைய நிலையாக 67வது தசகத்தை துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருக்கழுக்குன்றத்திற்கு அருகிலே உள்ள மானாமதி என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். இதோ மானாமதிக்குள்ளே நுழைந்து கோயிலை நெருங்கிவிட்டோம். சிறிய ஒரு முகப்பு, அதிலே நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கர அபய வரத ஹஸ்தங்களோடு உபயநாச்சிமாரோடு மகாவிஷ்ணுவானவர் நமக்கு காட்சியளிக்க கோயிலுக்குள்ளே நுழைந்து தீபஸ்தம்பத்தை வணங்குகின்றோம்.
தீபஸ்தம்பத்திலே ஒரு புறம் கருடன், மற்றொரு புறத்திலே ஹனுமான் நமக்கு தரிசனத்தை அளிக்க, அதற்கு எதிரே அழகான ஒரு முகப்பு. அந்த முகப்பிலே இந்த திருக்கோயிலிலே மூலவர் நமக்கு எவ்வாறு சேவையை அளிக்க இருக்கின்றார் என்பதை உணர்த்துவது போல வைகுண்டவாச பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருபுறமும் பரிமளிக்க, தான் அழகான சேவையை அளிக்க அவரை வணங்கி உள்ளே நுழைந்து விட்டோம். கருடன் தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே மூலவராக கைகளை குவித்துக் கொண்டு நம்முடைய சர்வ தோஷங்களையும் நீக்க கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இதோ விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே என்று நம்முடைய தடைகளை களையக்கூடிய விநாயகர் இங்கு தும்பிக்கை ஆழ்வாராக நமக்கு நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டு அழகாக தரிசனத்தை அளிக்க, அவரையும் வணங்கி சற்றே நகரும் போது ராமபக்த ஹனுமானாக ஆஞ்சநேய சுவாமி மூலவராக இங்கு இரு கைகளை குவித்துக் கொண்டு புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா என்று தன்னுடைய தரிசனத்தால் நம்முடைய பயங்களை களைந்து சனியினிடத்திலே ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கிக் கொண்டு காட்சியளிக்கின்றார். அவருடைய நீண்ட வாளானது அவருடைய தலைக்கு மேலே சுருண்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய சஞ்சீவி ராயனான கலியுக வரதனான அனுமானை இதே திருக்கோலத்திலே உற்சவமூர்த்தியாகவும் கைகளை குவித்துக் கொண்டு மூலவர் போலே பரமராம பக்தனாக காட்சியளிக்கக்கூடிய இவரை மூலமூர்த்தியின் திவ்ய காரத்தியோடு நாம் தரிசித்து நாராயணியத்தின் 67வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய கம்பீரத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஸ்முரத் பரானந்த ரசாத்மகேன त्वया समासादित भोगलीलाका असीमो आनंदपरो प्रपन्ना மகாந்தமாபுகோ மதம் அம்புஜாக்ஷ்ய. குருவாயூரப்பா, பிரகாசிக்கக்கூடிய பரமானந்த ரசரூபியாக இருக்கக்கூடிய தாங்கள், தசகமே அப்படித்தான் ஆரம்பம். ஸ்புரத் பரானந்த ரசாத்மகேன, ரசமாக இருக்க, ஏன்னா ராசலீலையை பண்ண போறாரோ நாம், அதனால பரமானந்த ரசரூபியாக இருக்கக்கூடிய தாங்கள் கோபிகைகள் ராத எல்லாரையும் உட்கார வச்சுண்டு வேணுகானத்தை முடிச்ச தாங்கள் ராசலீலையாகிய உயர்ந்த நர்த்தனத்தை எப்ப ஆரம்பிக்கலாம்னு வேடிக்கையான ஒரு பேச்சுக்களோட அவர்களோடு நீங்க இருந்துருக்க. அப்ப ஆகாசத்துல என்னாச்சு? தேவதைகள் கூட்டங்கள், தேவஸ்திரீகள், ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாரும் ஆகாசத்துல கூடிட்டாளாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, ஆகா இந்த ராசக்கிரீடையில நாம கலந்துண்டா எப்படி இருக்கும், பரமானந்தமாக இருக்குமே, கண்ணன் நம்மளை சேர்த்துப்பானா அப்படின்னு மேலேந்து பாக்குறா. கீழே இறங்கி வரத்துக்கும் பயம். ஆனா குருவாயூரப்பா, நீ அவர்களை லட்சியமே பண்ணல. நீ ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை யாரையும் திரும்பி பார்க்கல. ஏன்னா உனக்கு பிரேம பக்தியோடு இருக்கக்கூடிய கோபிகைகளுடைய வைபவம் தானே உனக்கு முக்கியம். அதனால ஆனா அவர்கள் கலந்துக்க முடியலேன்னு யாரு? தேவதை பெண்கள் ஆகாசத்திலேந்து பார்க்கறத கீழே இருக்கக்கூடிய கோபிகை பெண்கள் பார்க்கும்படியாக நீ பண்ண. அவள்லாம் மேல இருக்கிறது தெரிஞ்சுடுத்து. ஏன் பார்க்கும்படியாக பண்ண? அவர்களை விட உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை வச்சிருக்கேன்னு கோபிகைகள் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நீ அசீமமானந்த பரம் பிரபனாக அந்த ஒரு பாவத்துல அவர்கள்லாம் அப்படி மேல திரும்பி பார்த்தாலாம். பார்த்த உடனே கோபிகைகள் ஆனந்தம் தானே படணும். ஆனா ஒவ்வொரு கோபிகைக்கும் மனசுல உடனே கர்வம் வந்துருத்தான். என்ன கர்வம்னா, கண்ணன் தங்களிடத்துல தான் பிரீத்தியா இருக்கான். இதுல வேடிக்கை என்னன்னா, இருக்கிற ஒவ்வொரு கோபிகைகளிடத்திலையும் கண்ணன் அவர்களிடத்துல பிரியமா இருக்கா மாதிரி அவரவர்களுக்கு தனித்தனியாக ஒரு உணர்வை ஏற்படுத்தினது தான் பட்டத்ரி வர்ணிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். 16,000 கோபிகை பெண்கள் இருக்கா அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் கண்ணன் மொத்தமா நம்ம எல்லாரிடத்திலையும் பிரியமாக இருக்கான்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படல. ஒவ்வொருவரும் தங்கள் ஒத்தர்கிட்டத்தான் கண்ணன் பிரியமாக இருக்கான்னு கர்வம் வர ஆரம்பிச்சது. குருவாயூரப்பா, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கர்வம் தான். இந்த அகங்காரம் யாருக்காவது இருந்து நான் எனது அப்படின்னு அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யத்தே
அப்படின்னு நீ பகவத்கீதையில உபதேசம் பண்ற. அப்ப யார் கர்வப்பட்டாலும் உனக்கு பிடிக்காது. இவர்களுக்கு கர்வம் வந்தது, அதுக்கு காரணம் என்ன? பிராகிருத சரீரம். இந்த பூமியில நம்ம பிறவியை எடுத்தாலே நமக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் பிராகிருத சம்பந்தத்தினால வந்துருத்தோன்னு சொல்றோம். கர்வம்ன்றது எதனால வருது குருவாயூரப்பா? பட்டத்திரி கேட்கிறார். பணத்தினால வரும். அதிக பணம் வந்துருத்துனா கர்வம் வந்துடும். பதவியினால கர்வம் வரும். படிப்புனால அகங்காரம் கர்வம் வரும். என்னை விட படிச்சவன் இல்லை அப்படின்னு மேதாவியாக நினைக்க தோணும். அது மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்களால கர்வம் வரும். எல்லாத்தையும் நீ கிருஷ்ணாவதாரத்துல அடக்கிண்டுத்தானே வந்துட்டு இருக்க. ஸ்தானத்தினால இந்திரனுக்கு கர்வம் வந்தது, அவனை அடக்கின. மகாபலிக்கு ஐஸ்வர்யத்தினால கர்வம் வந்தது, அதனால அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீ புடுங்கின. 4 வேதத்தையும் சிருஷ்டி பண்ணி ரொம்ப படிச்சவர் நான். பிரம்மாவுக்கு கர்வம் வந்தது, அதையும் வர்ஷபால சரித்திரத்தால இங்க அடக்கின. இந்திரன் தன்னை விட பலசாலி இல்லைன்னு நினைச்சான், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி அடக்கின்ற. எல்லாத்த விட இப்ப இந்த ராசலீலையினுடைய தத்துவம் என்ன? மன்மதனுக்கு கர்வம் வந்துருத்து. நம்மளை விட அழகு உலகத்துல கிடையாது, பதவியில இந்திரனை விட நம்ம வசந்தவள் அப்படின்னு நினைச்சோம். அந்த கொட்டத்தை அடக்க போற ராசலீலையில இப்ப கோபிகைகளுக்கு வந்த கர்வம் என்னன்னா பக்தியினால வந்த கர்வமா. நம்ம தான் லோகத்துல கண்ணனிடத்துல அதிக பக்தியை செலுத்துறவா, கண்ணன் நம்ம கிட்டக்கத்தான் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு அசீமமானந்த பரம் பிரபலனாக மகள் தமா புகோ மதம் அம்புஜாக்ஷ. கண்ணனுக்கு பிடிக்காத மதம் என்னன்னா இந்த மதம்னா கர்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு. யாருக்காவது கர்வப்பட்டுட்டான்னு சொன்னா அந்த கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் கண்ணனுக்கு நிம்மதியே இருக்காதாம். அப்ப இந்த கோபிகைகள் கர்வம் அடைஞ்சுட்டாலே அந்த கர்வத்தை எப்படி அடக்கிறது அப்படின்னு நீ யோஜனை பண்ண ஆரம்பிச்சியாமேன்ற ஒரு பரிணாமத்துல 67வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். மோகல்தான் அவர்களுக்கு புகழரும் கலிப்பும் ஏவி ஆகமே புல்லரிக்க அனைவரும் இன்பம் கொண்டு வேகமார் செருக்கடைந்த விந்தையை என்ன சொல்வேன் சோகத்தை தவிர்ப்பதற்கே குருவாயூர் அமர்ந்த கோவே அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்க இருக்கார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் மானாமதியிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய 2 உற்சவ மூர்த்திகள், ஒருவர் ஸ்ரீனிவாசர், மற்றொருவர் வைகுண்டவாச பெருமாள், இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண